வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம ஸ்பூன் லீஃப் ஃப்ளவர் வச்சு எப்படி உருளியை டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பூன் லீஃப் ஃப்ளவரை ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். இது வளர்ப்பு முறையை பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு நான் கொஞ்சம் இலையும் எடுத்துக்க போகிறேன் டெக்கரேஷனுக்காக. வெறும் பூ மட்டும் வச்சு பண்ணலை. இலை ஒரே இடத்துல எடுக்க மாட்டேன். எங்கெங்கே தேவையோ என்ன ஒரே சைஸில் நம்ம எடுத்துக்கணும். பறிக்கும் போது நமக்கு என்ன சைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எடுத்துக்கணும். ஒரே கலையில் எல்லாத்தையும் எடுத்துடாதீங்க. விருப்பமான பூக்கள்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி உருளியை அழகுபடுத்தலான்னு பார்ப்போம். இந்த ஸ்பூன் லீஃப் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இந்த முக்காலி இருக்குது பார்த்தீங்களா, சைடில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ லாங் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக கட் பண்ணிட போகிறேன். இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அது மேலே உருளி வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அது இப்போ கட் பண்ண இலையை இந்த முக்காலி மேலே ஃபுல்லாக வைக்க போகிறேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த டெக்கரேஷன். இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக வைக்கிறேன். இப்போ இலையெல்லாம் அழகாக அடுக்கியாச்சு. இப்போ நடுவில் அந்த உருளியை வைக்க போகிறேன். வச்சாச்சு. அதில் தண்ணியை ஊற்றிப்போம். இப்போ தண்ணியை ஊற்றி முடிச்சாச்சு. ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் தண்ணி. இப்போ எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் எடுக்கிறது ஸ்பூன் லீஃப் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதை ஓரத்தில் போட்டுருங்க.
முடிஞ்சிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி அழகிய பூச்செடிகள்லாம் வளர்த்து உங்கள் உருளி இல்லை வேலி வீட்டு வாசலில் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த பூக்கள் கலரில் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டையும் நீங்கள் அழகுபடுத்துங்க. இன்னும் சந்திப்போம் ஆதன் ஃபார்ம் சார்பாக.